செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த முடிச்சூர் பகுதியில் 29 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5 ஏக்கர் பரப்பளவில் தனியார் பேருந்து நிறுத்தம் இடம் கேளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் பணிகள் துவங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. இதனை இன்று அமைச்சர்கள் சேகர் பாபு, சிவசங்கர் மற்றும் CMDA தலைமை அதிகாரி அன்சுர் மிஸ்ரா ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பணிகளை விரைவாக முடிக்கவும் அறிவுறுத்தினர். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்த அமைச்சர்கள் சேகர்பாபு மற்றும் சிவசங்கர் ஆகியோர் கூட்டாக சேர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர். அப்போது அமைச்சர் சிவசங்கர் தாம்பரம் அடுத்த முடிச்சூரில் ரூபாய் 27 கோடி மதிப்பீட்டில் ஆம்னி பேருந்து நிலையம் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. ஒரே நேரத்தில் 150 பேருந்துகள் நிற்கும் வசதி, 300 பேர் தங்கும் வசதி, உணவகம், கழிப்படம், அலுவலக அறைகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளுக்காக 5 ஏக்கர் நிலப்பரப்பு ஒதுக்கப்பட்டு பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது என்று தெரிவித்தார். கோயம்பேடாக இருந்தாலும் இப்பொழுது கிளாம்பாக்கமாக இருந்தாலும் இரவு 11:30க்கு மேல பேருந்துகள் இயக்குவது என்பது மிக மிக குறைவாக தான் இருக்கும். சொல்ல போனா திருச்சிக்கு மாத்திரம்தான் பேருந்துகள் இயக்கப்படும், மீதி பேருந்துகள் இயக்கப்படாது. ஏன்னா நீண்ட தூர பயணத்திற்கு போகிறவர்கள் அந்த நேரத்திற்கு மேல் போவது பாதுகாப்பானதல்ல. 12 மணிலிருந்து ஒரு 4 மணி வரை பேருந்துகளை இயக்குவது என்பது லாரி டிராபிக் ஹெவியா இருக்கிற NHல வந்துட்டு இதை இயக்குவது பாதுகாப்பானது இல்லை என்கிற காரணத்தினால் இது காலமாக இருந்து வருகின்ற நடைமுறை. ஆனால் இந்த 12 மணிக்கு மேல ஒரு 200 பேர் திடீரென்று நின்று கொண்டு இந்த பிரச்சனையை செய்வது என்பது ஏதோ ஒரு முன்னோக்கத்தோடு செய்வதாகத்தான் தோன்றுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருள்மிகு நாகராஜ திருக்கோவிலில் 1,08,00,000 ரூபாய் செலவில் கும்பாபிஷேக திருப்பணிகள் இன்று தொடங்கி வைக்கப்பட்டன. இந்த திருப்பணிகளை தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் ஆகியோர் முன்னிலையில் கன்னியாகுமரி மாவட்ட திருக்கோவில்கள் அறங்காவலர் குழு தலைவர் பிரபா ராமகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். சாமி தரிசனத்திற்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் மனோ தங்கராஜ், கோவில் திருப்பணிகளுக்கு 60 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த சிறு கோயில்கள் நிறைய சின்ன சின்ன கோயில்கள் சுசீந்திரம் கோயில் என்ன ஸ்டேஜில் இது சுசீந்திரம் நடக்கும்போது அது கன்னியாகுமரியில் ராஜகோபுரம் பணி அது எவ்வளோ அமௌண்ட்டில் அப்படி அது ஒரு 10 கோடி பக்கத்தில் வரும். அதில் பொதுமக்களில் பங்களிப்போட வச்சு நீங்கள் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தம்பி ஒரு விஷயம் என்னென்னா, நீண்ட காலமாக கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பணிகள் நடாத கோயில்கள் தான் திருப்பணிகள் நடப்பதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ரெண்டாவது, பல கோயில்களில் அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாமல் இருக்குது. அந்த அடிப்படை வசதிகள்லாம் பண்ணியிருக்கு. இப்போ கூட சிவாலயங்களில் அந்த சிவராத்திரியை முன்னிட்டு நீங்கள் எல்லா இடங்களையும் போய் பார்வையிட்டு அதுக்கான தேவையான வசதிகளுக்கு நம்ம அரசு உத்தரவிட்டிருக்கு. திருச்சியில் இருந்து விருதாச்சலம் வழியாக கடலூர் வரை செல்லக்கூடிய அரசு பேருந்து விருதாச்சலம் பேருந்து நிலையம் பயணிகளை இறக்கிவிட்டு புறப்பட்டது. அப்போது நடத்துனர் சாதிக் என்பவர் பேருந்தை வெளியே எடுக்க முற்பட்ட போது அரசு பேருந்து முன்பு கார் ஒன்று நின்றுள்ளது. இதனால் நடத்துனர் சாதிக் எச்சரிக்கை செய்யும் வகையில் ஹாரன் சத்தத்தை எழுப்பியுள்ளார். ஆனால் கார் நகராமல் நின்று கொண்டிருந்ததால் நடத்துனர் செந்தில்குமார் பேருந்தில் இருந்து கீழே இறங்கி காரை நகர்த்தி நிறுத்துமாறு காரில் இருந்தவர்களிடம் அறிவுறுத்தியுள்ளார். அப்போது காரில் இருந்த நபர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நடத்துனர் செந்தில்குமாரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் செந்தில்குமார் அணிந்திருந்த காக்கி சட்டை முழுவதும் கிழிந்ததால் நிலை குலைந்து போன அவர் பேருந்து நிலையத்தில் உள்ள புறக்காவல் நிலையத்தில் சென்று புகார் அளித்துள்ளார். பின்னர் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதன் பேரில் கிழிந்த சட்டையோடு நடத்துனர் செந்தில்குமார் தனது பணியை தொடர்ந்தார். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.